முதலில் முன்னாள் தயாரிப்பாளர் சங்கத் தலைவர் கேஆர் அவர்கள், இந்நாள் சங்கத் தலைவர் முரளி அவர்கள், இன்னும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதில் எல்லோரும் ஒரு பேர் என்ன டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பண்ண நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக இருந்தது. முன்னாடியே நாங்கள்லாம் தலைவர்கள்லாம் பேசிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையாக ஒன்று பேசிட்டு போயிடுவோம். நீங்கள் அழகாக டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு ஒவ்வொருத்தரையும் படத்தை பற்றி பேசி அழகாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி. இதில் வந்து நம்ம செல்வமணி சார் அவர்கள் நாங்கள்லாம் ஒரு செட்டு ஒரு காலத்தில் இதே இப்போ ஃபுல்லாக அவங்க பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நான் செயலாளராக இருக்கிற காலத்தில் இதே பெப்சி தலைவர் பிரச்சனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் சும்மா இங்கே பேச வேண்டாம், முரளி சொன்ன மாதிரி இந்த மேடையில் அதை விவாதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் உங்களையெல்லாம் விட மூத்தவன், மூத்த தலைவன், மூத்த செக்ரட்டரி. நான் அணிவித்ததெல்லாம் நம்ம செல்வமணி, தமிழ்மணி, தமிழ்மணி தேவருக்கு எல்லாம் தெரியும், பழைய தயாரிப்பாளர்களுக்கு. இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான், செல்வமணி சார், கேஆர்ஜி, பழைய சித்ராஷ்வன், இப்போ எல்லோரும் எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது அது பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதை பற்றி பேச நான் விரும்பவில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை, இப்போ உதயாவை பொறுத்தவரை எல்லாம் சொன்னாங்க 2000 கரெக்டாக 25 வருஷம் ஆச்சு. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷம் ஆச்சு. படம் நான் எடுக்காத இயக்குநர்கள், அறிமுகப்படுத்தாத இயக்குநர்கள் கிடையாது. செல்வமணிக்கு தான் ஒரு பாராட்டு விழா பாரதி ராஜா தலைமையில் நடத்தினோம். 25வது விழா. ஒரு ரோஜா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம். அது மாதிரி இது உதயாவுக்கு 25வது படம் விழா ஆண்டு. முதல்ல நான் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க காலத்தில் இவங்கெல்லாம் பிறக்கவே இல்லை. உதயாவும் பிறக்கலை, விஜயும் பிறக்கலை, யாருமே பிறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒரே குறிக்கோள், சினிமாவில் அவ்வளோ சிரமப்பட்டு கீழே இருந்து வந்தவங்களாங்கலாம். அதனால் சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிக்கணும், படித்து டிகிரி முடிக்காமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர அளவு பண்ண மாட்டேன், யாரும் வரமாட்டாங்க, 2 பேருமே வரமாட்டாங்க. படித்து முடித்து டிகிரி வாங்கின உடனே ஒரு இனியெல்லாம் சுகமேன்னு நான் ஒரு படம் எடுத்தேன் அப்பாஸை வச்சு. ரமேஷ் இன்னும் டைரக்டர் அவரோட இங்கே வந்திருக்காரு. அவரை வச்சு படம் எடுக்கல. அதில் ஒரு சின்ன சீனு ஒன்று, உதயாவும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சீன், ஓடி போகிற மாதிரி ஒரு சீனு. அது உதயா ஷூட்டிங் ஷாட்டில் இருக்கையில் இப்ராஹிம் ராஜர் தான் அதனுடைய மூலகர்த்தா. அவர் தான் அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து சொன்னால் உங்கள் பையனே பண்ண சொல்லலாமே அப்படின்னாரு. ஐயோ வேண்டாம் சார், சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன் அவரை. ஆனால் டைரக்டர் ஃபோன் பண்ணி ஒரே சீட் தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனால் என் மனைவி உதயாவுடைய அம்மா, ஏங்க உங்கள் பிள்ளைய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு ஆசை கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் அவனை ஹீரோ ஆக்குனாங்க. நான் வந்து திருநெல்வேலின்னு ஒரு படத்தை ஆரம்பித்தேன், நானும் சௌத்ரி சாரும். ஏன்னா என்ன உதயா படத்தில் என் பேர் எதுலேயும் வராது. கடைசியில் கலைஞர் பேரை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கலைஞர் கொடைக்கணும்னு ஆரம்பிக்கையில் கலைஞர் சொன்னார், இதுக்கு தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டார். நான் ஒரு பேரை சொன்னேன், இல்லை நீ தான் தயாரிப்பாளர் அப்படின்னு கலகலப்புன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ராமநாதன் சார் எல்லோரும், கஸ்தூராஜா எல்லாரையும் வச்சு படம் எடுத்தோம். அதே நேரம் அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன சினிமான்னா என்ன அப்படிங்கிற தெரியாத நேரத்தில் நான் செய்த தவறு தான் அது. அவன் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அவனை ஹீரோவாக்கியிருந்தால் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருந்திருப்பாப்புல. அந்த டயத்தில் அந்த உடைய பக்குவம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்லாக்காச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ படம் எடுத்திருக்கேன், ஆனந்தபாவை வச்சு எடுத்திருக்கேன், பாண்டியராஜனை வச்சு எடுத்திருக்கேன், எல்லாரையும் வச்சு படம் எடுத்திருக்கோம். ஆனால் இவங்களை வச்சு படம் எடுக்கிறதுல நான் தலையிடவே மாட்டேன். இப்போது நான் என் படங்களில் வந்து என் பையங்க படங்கள், விஜய் படமாக இருக்கட்டும், யார் படத்துலையும் தலையிட மாட்டேன். ஆனால் அவன் உழைப்பில் ஒரு படம் உத்தம புத்திரன் ஒரு படத்தில் எல்லோரும் இதே மாதிரி ஆர்டிஸ்ட் விவேக்கு, மனோபாலா எல்லோரும் என்ன பேசுனாங்க, அவங்க அப்பா யாரோ பண்ணுறாரு
அவர் பையனை வந்து இது பண்ண மாட்டேன்னு. ஒரே ப்ரொடியூசர் ஒரு பையனை வச்சு 6 படம் எடுத்த ஒரே ப்ரொடியூசர் நான் ஒரு ஆள் தான். 6 ஆர்பி சௌத்ரியாக இருக்கட்டும், பெரிய பெரிய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாராக இருக்கட்டும், ஒரு படம் எடுப்பாங்க ஒரு பையனை வச்சு. அது ஃபெயிலியராக நல்லா விட்டுருவாங்க அதோட. ஆனால் நான் 6 படம் எடுத்திருக்கேன். 6 படம் எடுத்து சரியாக வரலன்னா நேரம் வரல, சரி கொஞ்ச நாள் அவன் தனியாக விடுவான், அவனுக்கு அப்போ தான் தெரியும்னா. இப்போது பாண்டிய ஆனந்தபாபு சொன்ன மாதிரி அடித்த யாரோ சொன்னாங்க, அடித்து சொக்கத்தங்க மாதிரி ஆகி இப்போ இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காப்புல. தயாரிப்பாளர்கள் 2 பேரும் தங்கமானவர்கள், பன்னீராகட்டும் தங்கவேல் சார் ஆகட்டும், அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். முதல்ல அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி உதயா உருவாக்கியிருக்காங்க. அது எனக்கு மிக்க சந்தோஷம். என்று அவங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். அவள் இருந்திருந்தால் இன்று பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாள். அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்குது. ஏன்னா என் பிள்ளை தானே. இன்னொரு பிள்ளை பெரிய லெவலில் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் இதே மாதிரி தான் ஒரு தட்டை போய் கதை சொல்லிகிட்டு இருந்தார். கேள்விப்பட்டேன். கதையெல்லாம் சொல்லாத, முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் டைரக்டர் ஆகணும். ஆனால் அவன் டெக்னீஷியன், ஹீரோ ஆகணும்னு அவனுக்கு ஆசை கிடையாது, டெக்னீஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டாப்புல. இங்கே இருக்கிற டைரக்டர் எல்லார்ட்டையும் பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு போனேன். எல்லாம் அடுத்த படம் அடுத்த படம் பண்ணுறோம், அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பிரியதர்ஷன் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு போனோம். அவர் சேர்த்துக்கிட்டார். 5 வருஷம் அவர்கிட்ட உழைச்சான். இப்போ ஒரு டைரக்டராக வெளியே வந்தான். அஜித், விஜய் எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணி இந்த பெரிய டைரக்டராக இருக்காப்புல. சந்தோஷம். அது மாதிரி உதயாவும் வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் இந்த 75-50 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன். ஜெயிலுக்கு இன்னும் அக்யூஸ்டாக இல்லை, கவுன்சிலுக்காக. கவுன்சிலில் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு தகராறு வந்ததில் அவங்க வந்து என்னை அந்த பொறுப்புலேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக வந்து என்னை அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு இது எஃப்ஐஆர் மாதிரி ஒரு நாள் எஃப்ஐஆர் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவங்க மேலே 5 கோடி ரூபாய்க்கு டெமரேஜ் கிளைம் பண்ணி இன்றைக்கி என்கிட்ட ஆர்டர் இருக்குது. அது மாதிரி இந்த படம் சக்ஸஸ் ஆகி கோடிக்கணக்கான பணம் பண்ணியிருக்கோம். தங்கவேலுக்கும் வரும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். ஏன்னா என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ப்ரெஸ்ஸில் கூட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைக்கும் ஆர்டரு ஜட்ஜ்மெண்ட்டு என் கையில் இருக்குது. தலைவர் வந்து என்னை வந்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனையில் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், செல்வமணிக்கு நல்லா தெரியும். நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க. இந்த பார்ட்டி அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. கவுன்சில், திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாருமே, ஏன்னா எல்லாரையுமே இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒரு நேரத்தில் கவுன்சிலே ஒருத்தர் மூடினார். அப்போ வந்து விஜயகாந்த் என்ன பண்ணார், வாயான்னு கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நடிகர் சங்கத்தில் ஒரு இடத்த கொடுத்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்தினார். அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு சிரமப்பட்டிருக்கோம். இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனை, இப்போ எல்லாம் புது ஆளுங்க, சில ஈசி மெம்பர் இப்போ உள்ள ப்ரொடியூசர்லாம் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு நான் அந்த கவுன்சில் பக்கம் போகிறதே கிடையாது அன்னையோட. ஏன்னு கேட்டிங்கன்னா உழைச்சவனுக்கு அங்கே மரியாதை கிடையாது. நான் தமிழ் மணி வச்சு தான் சொல்கிறேன். தேவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் அதே இப்போ முரளி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காப்புல. முரளி அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, அவரை டைரக்டர் ஆக்கியிருக்கேன், அவரை வச்சு படம் எடுத்திருக்கேன். நாங்களாம் ஒரு செட்டு. உதயா வச்சு ராமநாராயண் படம் எடுத்திருக்காரு. சக்கலக்கா பேபின்னு ஒரு படம் எடுத்தோம். அது வந்து எங்களுக்கு இப்போ அந்த அப்பா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாகேஷ் சார் வந்து டெய்லி என் கூட தான் இருப்பார் சாயங்காலம். ஆனால் அந்த அப்பா ஜெய்சங்கர் நாங்கள்லாம் ஒரு செட்டு. ஒரு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட முரளிக்கு வந்து இன்றைக்கி 1008 பிரச்சனை வரும். அது சமாளிக்கணும். முதல்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு முரளி அந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலாளர்கள் அப்படி கிடையாது. தொழிலாளர்கள் வந்து என்றைக்கும் யார் தலைமையில் பீடத்தில் இருக்காங்களோ அவங்கள நான் வந்து என் தயாரிப்பாளர்களே வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது எதுவுமே. அதுக்கு நாங்கள் முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஏதாவது பேசிக்கிறோம். இப்போ எப்படி ஒன்றா வந்திருக்காங்களோ அது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேருவோம்.
சேர்ந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு சப்சிடியோ டேக்ஸ் ஃப்ரீயோ யாரோ கேட்குறதுக்கு மொத்தமாக போனால் தான் மரியாதை இருக்கும். எம்ஜிஆர் சொல்லுவார், அவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களையும் ஒன்றா கூப்பிட்டு வாங்கும்பார். அந்த அம்மாவும் அதே மாதிரி ஜெயலலிதா மேடமும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, நான் இவ்வளவுக்கும் கலைஞர் கூட இருக்கிறவன், இருந்தாலும் அவங்களாம் மரியாதை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒன்றா இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினா இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நேற்று பார்த்தா ஒரு 7 படம் 8 படம் விளம்பரம் வருது. இன்றைக்கி பார்த்தா இது எனக்கு 3வது தலைமுறை. நான் ப்ரொடியூசர், என் பையன் ப்ரொடியூசர், என் பேரன் ப்ரொடியூசர், என் பேரன் ஹீரோ, அந்த மாதிரி 3 தலைமுறைகளை பார்த்துட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கடவுள் எனக்கு ஆசை கொடுத்தா 4வது தலைமுறை இன்னொரு ஹீரோ பேரன் கூட ஹீரோ ஆகிடுவான். எல்லாம் சினிமாவை தான் வரும், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக ரங்கோலின்னு ஒரு படம் பார்த்துருப்பேன், அதுவும் என் பேரன் ஹீரோவை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், ரங்கோலி. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நேசிக்கணும். இது இந்த தொழில் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது. சினிமா தொழிலில் நான் அக்கௌண்டண்ட்டாக வந்தேன். இன்றைக்கி இத்தனை படம் எடுத்திருக்கேன், 30-40 படம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 படம் தெலுங்கு டு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டைரக்டரை வச்சு படம் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த தொழில் மாதிரி வேறு எந்த தொழிலையும் பேரும் வராது, பப்ளிசிட்டியும் வராது, பணமும் வராது. அது மாதிரி அருமையான தொழில். இந்த தொழிலை பண்ணிடுறோம், தங்கவேல் சாரும் கண்டினியூ பண்ணி இதில் சம்பாதிச்சு இந்த பணத்தை வச்சு அடுத்த படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் சில்வா மாஸ்டரை பற்றி எல்லோரும் சொன்னாங்க. சில்வா மாஸ்டர் என் படத்தில் ஒரு பட்டிக்கார், நான் அவர் பார்ட்னர், நானும் அவர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம். அது மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், பண்ணிட்டேன். நான் கடைசியில் நன்றி சொல்கிறேன், தயவுசெய்து என்னை பேச விடாதீங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் என்னை பேச விட்டாங்க. அதனால் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இன்னும் முக்கியமாக வந்தவங்க யோகி பாபு, சில்வா மாஸ்டர், பாண்டியராஜன் மற்றும் அனைத்து பேர் விட்டுருந்தால் கூட எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கணும். ஏன்னா டைம் ஆச்சு, இதுக்கு மேலே உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த சாங்கையும் ஃபைட்டையும் போடுறதுக்கு ரொம்ப பேர் பார்க்காம இருக்காங்க. பார்க்காம பேசிகிட்டு இருக்கார் செல்வமணி. இன்னும் சாங் பார்க்கல செல்வமணி, ட்ரெயிலர் பார்த்தாரு, சாங் பார்க்கல. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நன்றி சொன்ன உடனே மறுபடியும் அதை நிச்சயமா சார். உதய சார் பேசி முடிச்சோடனே இன்னொரு முறை போடுவோம். அவர் நன்றி தானே சொல்ல போறாரு, நன்றி சொல்லிடுவாரு. நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள். ரொம்ப ரொம்ப நன்றி. வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க, அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5-4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அம்மா உனக்கு கடவுளாக இருப்பாங்க, உனக்கு கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை
அந்த கை என்னை பிடிச்சிடுச்சு. என்ன பிடிச்சிருச்சு, அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிடுச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா, அப்போது அந்த டைமில் யாராவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. ஸோ ஐயோ என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை, இந்த கை, இந்த கை, அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனா இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர, ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றது தான் மேட்ரே தவிர, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலயமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுங்க சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போது இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. என்னன்னா அவர் சொல்லும்போது இது மாதிரி இல்லை ப்ரோ நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம் இல்லை, இன்னும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் எனக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானுமே சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கும் இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தரை விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார்.
என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக, டேரக்டராக, அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா, எந்திரிங்க ராஜா, வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு. இந்த படத்தில் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில், பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீம் முத்துவாக இருக்கட்டும், எல்லாருக்கும், தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதி நாள் உதய படம் ட்ராப். ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுடுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பற்றி சொல்லணும். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அவங்க, எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷ்யா, ஆண்டி, அஸ்வினி ஆண்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்கார், கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணா ஒருத்தனை கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேணா சொல்கிறது, எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கிங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கிங்க. அது ஒன்று தான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஸ், அப்புறம் சாரி, யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆப்ரேட்டிவில் ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து டேட்டு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. ஒரு டப்பிங்கில் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் ஜென்டில்மேன். எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதுதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர், எனக்கும் இன்னமும் திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தன்னுடைய படம் மாதிரி, சொந்த படம் மாதிரி, சார் ஹிந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா நீங்கள் சரியாக அது மேக்கிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை, வெளியில் மாஸ்டர் இல்லை. அதே மாதிரி மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் KL பிரவீன் சார், எடிட்டர், அவ்வளோ பெரிய எடிட்டர் KL பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி. அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு தயவு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு, இங்கே பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் வந்து நான் வந்து இந்த 25 இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டே இருந்தேன், ஏன் ராஜா அதெல்லாம் தேவையா, நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பயங்கர அவமானம், அசிங்கம், அதை ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைகள்லாம் போயிடும். ஆனால் அப்போ சொன்னல, அப்பயே என்ன இந்த ஒரு கை பிடிச்சிருச்சு, இருறா வருவ அப்படின்ருச்சு. ஸோ அதனால் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள்லாம். இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தெல்லாம் வந்திருக்கு ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈகோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார். முரளி சார் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார். அவ்வளோதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளோதான் தெரியும். அதனால் நானே நினச்சேன் சங்கத்துலலாம் இனிமேல் வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மறந்துருந்தா டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க. எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், சாரி, இந்த இடத்தை கொடுத்த சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம். ஒரு குருஜி, அந்த குருஜிக்கு நான் இருக்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்றைக்குமே இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் பாபா கோயில், பாம்பன் சாமி, எங்கள் அம்மா, இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஸோ நானுமே உட்காந்து சித்திராயிடுவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரும், அதாவது நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம். ஆனால் அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது வரும். என்னோட 25 வருஷன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். உங்களுக்கு நன்றி சந்திரிகா மேடம், என்னையுமே ஆட வச்சிட்டிங்க. சுமாராக தான் ஆடுவேன், நீ வேற. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். லவ் யூ ஆல். திருப்பியும் நம்ம இந்த படம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. தேனாண்டால் முரளி சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எப்படின்னா, முரளி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி, எல்லாமே என் கூட இருப்பார், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். பன்னீர் பிரதராக இருக்கட்டும், தங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். தேங்க்யூ. நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ரொம்ப நேரம் 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க, அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5 ஆண்டு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிருச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து, இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிருச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போது அந்த டைமில் யாராவது கூட வந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு.
ஸோ ஐயோ என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை, இந்த கை, இந்த கை, அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனா இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர, ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றது தான் மேட்ரே தவிர, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கை மட்டும் தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுங்க சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும்போது இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பார். என்னன்னா அவர் சொல்லும்போது இது மாதிரி இல்லை ப்ரோ, நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம் இல்லை, இன்னும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கும் இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார், என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா, எந்திரிங்க ராஜா, வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு. இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார்.
அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில், பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவா தான், சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீமு முத்துவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதி நாள் உதய படம் ட்ராப். ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுடுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பற்றி சொல்லணும். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்டாக வருவாங்க அவங்க, எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷ்யா, ஆண்டி, அஸ்வினி ஆண்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்கார், கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணால் ஒருத்தனை கிண்டல் பண்ணி இப்போ எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்கிறது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்கிக்கிங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கிங்க. அது ஒன்று தான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஸ், அப்புறம் சாரி, யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆப்ரேட்டிவில் ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு டப்பிங்கில் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் ஜென்டில்மேன். எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதுதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர், எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தன்னுடைய படம் மாதிரி, சொந்த படம் மாதிரி, சார் ஹிந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா, அது முடிஞ்சா, நீங்கள் சரியாக அது மேக்கிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை, வெளியில் மாஸ்டர் இல்லை. அதே மாதிரி மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎல் பிரவீன் சார், எடிட்டர், அவ்வளோ பெரிய எடிட்டர் கேஎல் பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி. அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு தயவு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு, இங்கே பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து, நான் வந்து இந்த 25 இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டே இருந்தேன், ஏன் ராஜா அதெல்லாம் தேவையா, நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, பயங்கர அவமானம், அசிங்கம், அதை ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடும்.
ஆனால் அப்போ சொன்னல, அப்பயே என்ன இந்த ஒரு கை பிடிச்சிருச்சு, இருறா வருவேன் அப்படின்ருச்சு. ஸோ அதனால் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள்லாம். இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலருந்துலாம் வந்திருக்கு ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈகோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம் ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார். முரளி சார் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார். அவ்வளோதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளோதான் தெரியும். அதனால் நானே நினச்சேன் சங்கத்துலலாம் இனிமேல் வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மறந்துருந்தா டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க. எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன், சாரி, இந்த இடத்தை கொடுத்த சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம். ஒரு குருஜி, அந்த குருஜிக்கு நான் இருக்கு, இந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்றைக்குமே இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் பாபா கோயில், பாம்பன் சாமி, எங்கள் அம்மா, இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஸோ நானுமே உட்காந்து சித்திர ஆகிடுவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரும், அதாவது நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம். ஆனால் அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது வரும். என்னோட 25 வருஷன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். உங்களுக்கு நன்றி சந்திரிகா மேடம், என்னையுமே ஆட வச்சிட்டிங்க. சுமாராக தான் ஆடுவேன், நீ வேற. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். லவ் யூ ஆல். திருப்பியும் நம்ம இந்த படம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. தேனாண்டால் முரளி சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எப்படின்னா, முரளி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி, எல்லாமே என் கூட இருப்பார், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். பன்னீர் பிரதர் இருக்கட்டும், தங்கள் சார், எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். தேங்க்யூ. நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ரொம்ப நேரம் 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. மதுரை ரசிகர் மன்றம் சார்பாக முத்து அண்ட் டீம் வந்திருக்காங்க. ஏஎல் உதயா அவர்களுக்காக மதுரையில் வைக்கப்பட்டிருக்கும் ரசிகர் மன்றம் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மதுரைனா சும்மாவா? அதானே.